தேங்க்யூ. மன்னிக்கணும் ஊடக நண்பர்களுக்கு. பாலா, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். பாக்யராஜ் சாரோட பாக்யா பத்திரிகையில் வந்து குட்டி கதைகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். பாரசீகத்துக்கு மேலே ஒரு அரசன் போர் எடுத்துகிட்டு போகும்போது கடல் பயணத்தில் போய் இறங்கினோன்னே வந்த கப்பலில் வந்து எரிச்சிட்டானா. அப்போ வீரர்கள் கேட்டாங்களா, நம்ம எப்படி போகிறதுன்னு கேட்டபோது, நம்ம இந்த நாட்டை ஜெயிச்சு அவங்களோட கப்பலில் போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அது மாதிரி அந்த எந்த நடிகர் உங்களை வேணான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா முள்ளோட தன்மை என்னென்னா, காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும். அதுதான் முள்ளோட தன்மை. அந்த 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 டைரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ அந்த ஹீரோ தான் நம்பலாங்க தவிர உங்கள் கதையை நம்பலை. ஆனால் நீங்கள் உங்கள் கதையை நம்புறதுனால தான் இன்றைக்கி இந்த ஃபேரி டெய்லுன்ற ஒரு ப்ரொடக்ஷனே வந்திருக்கு, அது பிஸ்னஸும் ஆயிருக்கு. ஸோ த பெஸ்ட் வே ஆஃப் ரிவெஞ்சே என்னென்னா லிவிங் வெல் பிஃபோர் தெம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் பெருசாக ஜெயிச்சு காமிக்க தான் இருக்குது. அந்த பெரிய ஹீரோவோட நம்ம ஹீரோ, உங்களை நம்பி வந்த இந்த ஹீரோ இந்த படத்தை இன்னும் பெருசாக கொண்டு ஜெயிப்பார். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 லேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமை காத்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து துறையிலும் ஜாம்பவான்களாக இருக்கிற எல்லா பல்துறையில் ஜாம்பவானாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இன்றைக்கி வந்திருக்கிறவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இமோஷ்னலான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இப்போ இந்த மேடையில் வந்து பாலா சார் பேசினப்போ நிறைய வழிகள் வந்து இப்போ ஆக்சுவலி கேட்டேன். ஸோ அவர் ஆக்சுவலி சொல்லியிருந்தார், ஆனால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஆக்சுவலி இப்போ தான் வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அது கேட்க ரொம்ப இதாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க சார், ஆல் இஸ் வெல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா சார் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ஒரு அனுபவசாலியான டைரக்டர் மாதிரி தான் இருந்தார். ஆக்சுவலி நானும் கூட இது வரைக்கும் எனக்கு தோணவே இல்லை அவர் ஃபர்ஸ்ட் டைரக்டர், டெபியூ டைரக்டர்னு. ஏன்னா ஒத்த தாமரை சாங்கில் நாங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டு, அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் என்ன நினைக்கிறாரோ எனக்கு ஒரு விஷயம் புரியும், நான் என்ன நினைக்கிறேனோ அவருக்கு அப்படியே சிங்கில் புரிஞ்சிடும். நாங்கள் பேசிக்க மாட்டோம், ஆனால் அது சிங்கில் புரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு திறமைசாலியான ஒரு டைரக்டர். அதனால என்னவோ நாங்கள் ஜின் படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்குமே இங்கே மேடையில் சொல்கிற வரைக்கும் தான் ஃபீல் பண்ணி, ஆமாம் டெபியூ டைரெக்ஷன் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி. பட் டெபியூ டைரெக்ஷன் மாதிரி இருக்காது இந்த படம். அவ்வளோ நுணுக்கமாகவும் சரி, அவ்வளோ ஒரு கணிப்பாகவும் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த ஜின் கதையில் எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் கேட்டு அழகாக கேட்டு வாங்கி இந்த படத்தை இந்த கடைசி வரைக்கும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அதுக்கு சார், நீங்கள் வந்து ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ப்ரொடியூசராகவும் சரி, ஒரே ஒன் மேன் ஷோவாக இங்கே அங்கே நிறையா ஓடி தெரிஞ்சது வந்து நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து என்ன, அதுக்கு ஒரு பலத்தை கைத்தில் கொடுக்கலாம். ஏன்னா அது நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். அவர் ஒண்டி அங்கங்கே ஓடிட்டு இருப்பார், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படியே ஃபேஸில் காமிச்சிக்க மாட்டார், அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பார். நானே கேட்பேன், சார் அறி ஓகேன்னு. பட் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். இந்த படம் மூலிமா, இந்த ஒத்த தாமரை சாங் மூலிமா நான் இவரை வந்து சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னை இன்னும் நிறையா பயணங்கள் தொடரணும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ரோல் இன் ஜின். என்னை நம்பி நான் இந்த கதை பண்ணுவேன்னு நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இன்னும் வந்து ரொம்ப தாமதமாச்சு. ஸோ அதனால் நான் குயிக்காக சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அனில் ரெட்டி சார், ரகு சார் ஒரு துணை ப்ரொடியூசர்ஸாக வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அது தவிர்த்து இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து இன்னும் பெரிய நன்றி சொல்லணும். வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா. ஏன்னா செட்டில் வந்து, அதாவது பாலா சார் எப்படி பார்த்தனோ, அவர் என்கிட்ட கேட்டார் ஆக்சுவலி, நீங்கள் ஏன் சார்னு கூப்பிட்றீங்க, அண்ணன் கூப்பிட மாட்டேறீங்கன்னு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணதுலேருந்து சார்னு கூப்பிட்டுட்டேன். ஆனால் அண்ணன் மனசில் இருக்குது, ஆனால் சார்னு வந்து மரியாதை அப்படியே இருக்குது. ஆனால் அந்த செட்டில் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தாரோ, அவரோட ஃபேமிலியும் எங்களோட ஃபேமிலி அப்படியே டோட்டல் ஆகிட்டாங்க. வேந்தன் சார் அண்ட் ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க நிறையா அனுபவசாலி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் அந்த இடத்துல டிஆர் பாலா சாருக்கு ஒரு தந்தையாகவும் ஒரு தாயாகவும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அரவணைப்பாகவும் அந்த செட்டில் இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ சார். அண்ட் விவேக் மர்வின் பிரதர்ஸ், எனக்கு வந்து ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்கேன். விவேக் மர்வின் ஆரம்பத்தில் நான் உங்களை தெரியறதுக்கு முன்னாடி விவேக் மர்வின்றது ஒரு ஆள் தான் நினச்சிருந்தேன்.
ஆனால் டூ மைண்ட்ஸ் திங்க் லைக் அந்த மாதிரி ரெண்டு பேர் அப்படின்றது எனக்கு வந்து சமீப காலத்தில் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க கூட ட்ராவல் பண்ணேன். நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸோட பல்ஸு, யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் பிடிச்சி பாட்டு வந்து அழகாக செஞ்சு அதை ஹிட் ஆக்குவாங்க. அவங்களோட பாடல்களில் நானும் ஒரு பங்காயிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷிங் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் உங்கள் கூட நான் பண்ணணும். நீங்களும் நிறைய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இதே மேடையில் வந்து மகாவிஷ்ணு பிரதர் வந்திருக்காரு. அவரை பற்றியே சொல்லிடுறேன். பிரதர்னா கூப்பிட்டேன் போது நான் கேட்டேன், பிரதர்னு கூப்பிடலாமா உங்களன்னு. தாராளமாக பிரதர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வந்து பல மேடைகள் பல நாடுகள் வந்து கடந்து போய் அவர் ஆன்மீக பயணத்தை வந்து மேற்கொண்டுட்ருக்காரு. அதே மாதிரி மலேசியாவில் ரீசன்ட் டைமில் வந்திருந்தார். நான் அதை பற்றி கூட சொல்லியிருந்தேன். நான் பாலா சார்கிட்ட அன்றைக்கி பேசினேன். ஏன்னா அவர் வந்து எங்களோட ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீசர் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷாக்கு. நான் உடனே பாலா சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி சார் இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தெரியுமா அவங்கள அப்படின்றப்போ பாலா சார் சொன்னார், எனக்கு நல்ல பழக்கம், நல்ல பிரதர் மாதிரின்னு. ஸோ அவரும் பாலா சாரும் சரி, மகாவிஷ்ணு பிரதரும் சரி, ரெண்டு பேர் நன்றி மறக்காமல் இன்ன வரைக்கும் பழகியிருக்காங்க. அந்த பயணத்தில் நானும் ஒன்றா வந்திருக்கேன் அப்படின்றப்போ இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். உங்களோட அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் நீங்கள் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்றப்போ அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் அடுத்ததாக வந்து அர்ஜுன் ராஜா கேமராமேன். ஒரு படத்தில் கதை எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டனோ அதை காமிக்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சார் சொன்னாங்க, ரெண்டு பேருமே உட்காந்து வந்துட்டு அந்த இன்றைக்கி சீன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிபெக்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அர்ஜுன் ராஜா பிரதர் வந்துட்டு வெரி குட் கேமராமேன். எனக்கு வந்துட்டு என்ன எப்படி சில இடங்களில் நானும் தப்பு பண்ணுறது இருக்கும், ஷார்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கும், நம்ம வந்து சில ஆங்கிள்ஸ் வந்து தப்பாக பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஜாலியாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த கேமரா டிபார்ட்மெண்ட் டீம், என்டையர் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம், ஃபுல் செட்டே வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததில்லை. எல்லாமே ஜாலியாக தான் போயிருக்கு. லேட்டாக முடிச்சிருக்கோம், ஆனால் லேட்டாக முடிக்கிறப்ப கூட யாருமே டென்ஷனாக முடிச்சதில்லை நினைக்கிறேன். எல்லாம் ஜாலியாக தான் முடிச்சுக்கோங்க. எல்லாம் ஜின் பண்ண வேலை நினைக்கிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் டீம் தினேஷ்குமார் பிரதர் ரொம்ப அற்புதமான வேலைகள் பண்ணியிருந்தார். நானே ஒரு செட் பார்த்து ரொம்ப 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ இவ்வளோ பெரிய செட்டில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கோன்றப்போ எனக்கு ஆக்சுவலி அது ரொம்ப அமேஸ்டாக இருந்துச்சு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் டீமுக்கு வந்து சல்யூட், தேங்க்ஸ். அண்ட் ஸ்டன் மாஸ்டர் ஃபேந்தம் பிரதீப் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்களை ரொம்ப நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். படத்தில் 4 ஃபைட்டு எனக்கு வந்து ஆக்சுவலி ஜின் கதை பாலா சார் சொல்கிறப்போ இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார். எனக்கு வந்து பர்சனலாகவே, ஏன்னா நிறைய படங்கள் பார்த்து வளர்ந்ததுனால நமக்கும் இந்த ஃபைட்லாம் பண்ணணுன்னு ஆசைலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆசை உள்ள பையன் தான் நானும். இந்த படத்தில் ஒரு 4 ஃபைட் இருக்குது அப்படின்னாரு. அந்த 4 ஃபைட்டும் பார்த்திங்கன்னா நான் பண்ணல, ஜின்னா பண்ணுது. அந்த ஜின் எப்படி பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை மாஸ்டர்கிட்ட சொல்லி, மாஸ்டர் வந்து என்னை வந்து ஒரு ஒரு புதுமுக நடிகரோ இல்லை ஒரு அனுபவம் இல்லாதவங்க பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த விஷயமும் கொடுக்காம, ஒரு அனுபவம் மிக்க ஒரு நடிகர் பண்ணால் என்ன மாதிரி பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னையும் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ மாஸ்டர். நிறைய இடங்களில் அவங்க கஷ்டப்படுத்தியிருக்கேன், நான் அதை கரெக்டாக காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். இந்த டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர், ஒத்த தாமரன் சாங், இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். இந்த குட்டிமா சாங்லேயும் வந்து குட்டிமா சாங் பண்ணுறப்ப இன்னொரு சாங் வந்து கீழே 2 ஃப்ளோரில், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குட்டிமா சாங் ஷூட் பண்ணுறாங்க, செகண்ட் ஃப்ளோரில் வேறு ஒரு பாட்டு ஷூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 சாங்க்கும் ஷூட் பண்ணுறப்போ மாஸ்டர் அங்கேயும் கொரியர் பண்ணுறாரு, இங்கேயும் கொரியர் பண்ணுறாரு. ஒரே நல்ல ஹெக்டிக்காக இருக்குது. ஆனால் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வெதரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சில ஹிக்கப்ஸ் வந்திருந்தாலும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி பாலா சார் சரி, ஸ்ரீதர் மாஸ்டர் சரி அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஏடி டீம் டிட் த பெஸ்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் ஏடிஎஸ் இல்லாமல் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து பக்கபலமாக இருக்கணும் இல்லையா. அந்த டீம் வந்து எப்பயுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்பயே பார்த்துருப்பீங்க, அங்கங்கே ஓடி பட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ வரைக்கும் நல்ல மரியாதையான பசங்க. அவங்களும் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இந்த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அது வேலையில் நன்றி. ப்ரொமோ டீம், இது வரைக்கும் நிறைய ப்ரொமோ டீம்ஸ் ப்ரொமோ கார்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் நன்றி. எடிட்டர் தீபக் பிரதர், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தோட வந்து எடிட்டிங் ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போது நான் காஸ்ட்டுக்கு வந்துடுறேன். அப்படி ஒருவேளை ஏதாச்சும் டெக்னிக்கல் டீமில் ஏதாவது விட்டுப்பட்டுருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க, என்ன பட்டுன்னு போகிறனால. காஸ்ட் இமான் அண்ணாச்சி, ஃபர்ஸ்ட்டு இமான் அண்ணாச்சி, வடிவரசி மேம், ராதா ரவி சார்,
நிழல்கள் ரவி சார், பால சரவணன் பிரதர், ரித்விக், இவங்க எல்லாமே நம்ம வந்துட்டு சில பேர் வந்துட்டு போயிட்டாங்க, சில பேர் இன்னும் வரல. ஆனால் இன்றைக்கி மேடையில் இருக்கிறவங்க பற்றி இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இமான் அண்ணாச்சி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நானே கொஞ்சம் இதாகிட்டேன். ஆக்சுவலி இமான் அண்ணாச்சி, வடிவகாசி மேம்லாம் அவங்க பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர், நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபாதர் கேரக்டர் பண்ணார் இமான் அண்ணாச்சி சார். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறப்ப அவர் ரொம்ப ஜோவியலாக, ரொம்ப ஜாலியாக, வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருந்த அந்த கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாலியாக பேசினார். அதே மாதிரி செட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் எனக்கு வந்து நல்ல ஒரு இடம் கொடுத்து நமக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வினோதினி அக்கா என்ன ஜார்ஜ் விஜய் அண்ணா ஆல்சோ. ஏன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து வினோதினி அக்கா வந்து அக்கா கேரக்டர் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியான ஒரு ஆக்டர்ஸ். அவங்க நிறைய படங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் என்கிட்ட நேரடியாக பார்க்குறப்ப அவ்வளோ ஹம்பலாக, ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு நடிப்பு, சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாங்க. தேங்க்யூ அக்கா. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ ஆன் செட். அண்ட் ஜார்ஜ் விஜய் அண்ணா, தேங்க்யூ. எனக்கு வந்து மாமா கேரக்டர் பண்ணியிருந்தார். நான் உண்மையிலே ஒரு மாமாவா தான் ட்ரீட் பண்ண அவர் என்னை அவர் தான் பார்த்தாரு. ஸோ ரித்விக்னு ஒரு சின்ன பையன் இருந்தார், அவரும் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் பாலசரவணன் பிரதர் ஃபுல் காமெடி டைமிங்கில் வந்து பட்டுன்னு காமெடி அடிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலி ஃபுல் செட் வந்து எங்களுக்கு செட்டில் எப்படி இருக்கும்னா, கட் சொல்லிடுவார் பாலா சார். கட் சொன்னதுக்கப்புறமா ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்துட்டு இருக்கும், எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஷூட் போனோன்னா ஐயோ ஷூட் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் ஃபீலாக இருக்கும், தவிர ஷூட் ஏன்டா முடிஞ்சிச்சுன்னு ஃபீல் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வகையில் பாவ்யா வெரி டேலண்டட் ரைசிங் ஸ்டார், மக்களுக்கு நிறைய இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகையும் கூட. நல்ல பண்பும் நல்ல மரியாதையும் நல்ல குணமும் உள்ள ஒரு பெண்மணி நான் பார்த்ததில்ல. ஸோ தேங்க்யூ பாவ்யா. ஆக்சுவலி அவங்களோட அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஒரு குணம், மரியாதை இருக்கு இல்லையா, நம்ம மேடை நாகரிகம் அந்த மாதிரி ஒரு மனிதர்கள்ட்ட பழகிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்கும். எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அவங்கள்ட்ட ரொம்ப நிறையவே இருக்குது. ரொம்ப ஒரு லைட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய உயரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பவ்யா, ஆல் த வெரி பெஸ்ட். வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் சாம் விஷால் பிரதர் நம்ம தான் இங்கே பார்த்தேன். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, கொஞ்சம் பக்கமான்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு அவரோட வாய்ஸ்க்கு நிறைய பேர் ஃபேன். ஸோ எங்கள் படத்தில் அந்த பாடல் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் முருகன் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களை வந்து நான் நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கேன். நான் ஆரம்பத்தில் சென்னை வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஒரு 7 வருஷம் ஆச்சு நான் அந்த ஷோ முடிச்சு. இப்போ 7 வருஷம் ஆச்சு. நான் இடையில வந்து சின்ன கேப் இருந்துச்சு. நேற்று ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, என்னாச்சு உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பதில் சொன்னேன்னா, படங்கள் வந்துச்சு. உண்மையிலேயே படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த படங்கள் பண்ணுறப்ப சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில தாமதங்கள் ஏற்படும். சில இடங்களில் வந்துட்டு இடம் பொருள் ஏவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அதை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் பண்ண படங்களில் 2 படங்கள் வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒன்று வரும். ஸோ அதனால சின்ன கேப்ஸ் இருந்துச்சு. அப்பயும் வந்து நிறைய பேர் வந்து மக்களோட ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போல்லாம் நான் சென்னை வரணும், அப்பப்போல்லாம் ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கப்போ நீங்கள் வந்து அங்கே இருந்திருக்கீங்க, எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் நான் பார்த்ததில்ல, எந்த ஒரு ஈகோவும் இல்லை. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஜாலியாக பழகிற ஒரு ஆள். ஸோ அவருக்கு ஒரு வளர்த்த கைத்தல் கொடுங்க. நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்ததும் அவர் தான், இது வரைக்கும் வச்சுருக்கிறதும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெரி ஹாப்பி அண்ட் ப்ளஷர் டு ஒர்க் வித் யூ. அண்ட் பாய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஏதாச்சும் விட்டு போட்டுருச்சுன்னா தேங்க்ஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டேண்ணா. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மேன் ஆஃப் த ஷோ நினைக்கிறேன், ஜின்னு. அந்த பையனை அவர் ஒரு காஸ்ட்டு தான். அந்த காஸ்ட் என்னால் வர முடியல. அவர் இங்கே தான் எங்கேயோ இருப்பார். ஸோ அந்த ஜின்னுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். நான் ஜின் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தோம். இந்த ஜின் கதை சார் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிக்கிற மாதிரி இருக்காது, என்டர்டெய்னராக இருக்கும்னு தான் சொல்லியிருந்தாரு. 2-3 இன்டர்வியூஸில் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. இட்ஸ் கோன் பி பியூர்லி என்டர்டெய்னர். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வந்து டிக்கெட் கொடுத்து பார்க்குறீங்க, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கணும், நல்லா சிரிச்சிட்டு போகணும்ப்பா, நல்லா இமோஷன் மூவி பார்க்கணும்ப்பா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டோரி பார்க்கணும்ப்பா அப்படின்னா ஐ திங்க் ஜின் won't disappoint you அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பார்த்து இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அந்த 10 பேர் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படங்கள் இப்போ உள்ளே வரப்போ
உங்களை மாதிரி சப்போர்ட் எங்களுக்கு வரப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போக முடியும், அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி எங்களால் ஓட முடியும். அதில் மிகப்பெரிய பங்கு இந்த மீடியா நண்பர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனும் ஆசைப்படுறது அவனோட அங்கீகாரத்துக்கு தான். அந்த கலைஞர்களாக நாங்கள் கேட்குறோம் எங்களோட அங்கீகாரத்துக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது செகண்டரி, ஆனால் படம் பாருங்கள், பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். சாரிங்க, நான் ஒரு பேரை விட்டுட்டேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஜட்ஜ் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் பன்னீர்செல்வம் சார் ரொம்ப நன்றி. அண்ட் மகாவிஷ்ணு ஐயா, எனக்கு வந்து தம்பியாக இருந்தவர், எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருந்தும் நீங்கள் எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட சொந்தங்களே, பத்திரிகையாளர்களே, மீடியா நண்பர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் ஜின் திரைப்படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்காக நாம் கூடியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நேற்றும் இன்றும் நாளையும் இந்த உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் திரைக்கலையின் ஓர் அங்கமாக தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற இந்த நிகழ்வில் நாம் எல்லாம் இணைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் இந்த கலை சார்ந்த, அறிவியல் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த மிகப்பெரிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்திய தாமஸ் ஆல்வா எடிசனையும் லூமியர் பிரதர்ஸையும் நினைவு கூறி நன்றி கூறுகிறேன். இந்த தமிழ் திரைப்பட உலகில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இயக்குதல் துறையிலும் சரி, நடிப்பு துறையிலும் சரி, மற்ற எல்லா துறைகளிலுமே இசை, ஒளிப்பதிவு, நடனம், சண்டை பயிற்சி எல்லா துறைகளிலுமே மிகப்பெரிய ஜாம்பவான்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று திரு பாலா அவர்கள் தன்னுடைய முதல் முயற்சியாக இந்த ஜின் திரைப்படத்தை இயக்கி அதனுடைய வெளியீட்டிற்கு முன்பாக 30ஆம் தேதி அந்த படம் வெளியிடப்பட இருக்கிறது உலகம் முழுவதிலும். அதற்கு முன்பாக இந்த ட்ரெய்லர் டீசர் வெளியீட்டு விழாவிற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் அன்பாக வரவேற்கும் இந்த நேரத்தில் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக முதலில் எங்கள் அண்ணன் ஆர்வீர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்கள், இன்றைக்கு பெப்சியின் தலைவராக தொடர்ந்து இருந்து அந்த தொழிலாளர்களின் மேன்மைக்காக, அவர்களின் வாழ்வாதார உயர்விற்காக, அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரு போராளி தலைவர் தான் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்கள். அந்த வகையிலே இன்றைக்கு திரைப்பட தொழில்நுட்பம் சார்ந்த அனைத்து துறைகளுக்கும் ஒரு தலைமை அமைப்பாக விளங்கக்கூடிய, தொழிலாளர்கள் அமைப்பாக விளங்கக்கூடிய அந்த பெப்சியின் தலைவராக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அண்ணனாக, திரைப்பட இயக்குனராக மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் துறையில் தந்தவர் தான் திரு ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்கள். அவர் ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, பெப்சி தலைவராக மிகப்பெரிய அளவில் தன்னுடைய உயர்வான சிந்தனைகளை இந்த திரையுலகிற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு ஆர்வி உதயகுமார் அண்ணன் அவர்கள், நான் திரைப்படக் கல்லூரியில் படித்து முடித்து யாரிடம் உதவியாளராக சேர்வது என்று பல்வேறு இடங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அண்ணன் அவர்களிடம்தான் உரிமை கீதம் படத்தில் கிளாப் பாயாக சேர்ந்தேன். இன்று காலங்கள் உருண்டோடி எங்களுடைய ராஜேஸ்வரிக்கும் எனக்கும் பிறந்த எங்களது மகனான திரு டிஆர் பாலா அவர்கள் இயக்குனராக இந்த நிகழ்விலே நான் வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே மிகப்பெரிய வெற்றி படங்களை தமிழ் திரையுலகில் தந்து
உங்களுக்கெல்லாம் தெரியும், உரிமை கீதம், புதிய வானம், உறுதிமொழி, கிழக்கு வாசல், சின்ன கவுண்டர், எஜமான், சிங்காரவேலன் போன்ற எண்ணற்ற படங்களை தந்த மிகச்சிறந்த இயக்குனராகவும், அதே வேளையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவராகவும் விளங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் ஆர் உதயகுமார் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.கே. கிருஷ்ணன் அவர்கள் நீதித்துறையிலே மிகப்பெரிய அளவில் பணியாற்றி மிகப்பெரிய வழக்குகளெல்லாம் சமூக நீதியோடு மிகப்பெரிய தீர்ப்பளித்து இந்த சமூகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் மிகச்சிறந்த மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ்.கே. கிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் இன்று நம்முடைய விழாவிற்கு வருகை தந்து நம்ம எல்லாம் சிறப்பிப்பது மிகப்பெரிய கௌரவம். அதோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்டிருக்கிற திரைப்பட மானிய குழுவின் தலைவராகவும் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக KR அண்ணன் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார். இயக்குனராக இருந்திருக்கிறார். விநியோக சங்க தலைவராக இருந்திருக்கிறார். பலருக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். அவரும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியில் படித்தவர் என்ற பெருமை எங்களுக்கெல்லாம் உண்டு. அந்த வகையிலே திரு KR அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஃபைட் மாஸ்டராக நீங்கள் எல்லாம் அறிந்த திரு ஜாகுவார் தங்கம் அண்ணன் அவர்கள் கில்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க கில்டின் தலைவராகவும் இருக்கிறார். அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். திரு மகாவிஷ்ணு அவர்கள் நமக்கெல்லாம் நன்றாக அறியப்பட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒரு ஆன்மீக தலைவர். சிறு வயதிலேயே மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் தன்னுடைய புகழை நிலைநாட்டி இருக்கின்ற அவரை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். திரு அனில் ரெட்டி அவர்கள் இந்த திரைப்படத்தின் இணை தயாரிப்பாளராக பாலா அவர்களுடன் இருக்கக்கூடிய திரு அனில் ரெட்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். திரு ரகு அவர்கள் அவரும் இந்த படத்திலே இணை தயாரிப்பாளராக இருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய ஆரூர் அண்ணன் அரவிந்தராஜ் அவர்கள் ஒரு காலத்திலே ஆபாவணன் அண்ணன் எடுத்த ஊமை விழிகள் படத்தின் திரைப்பட இயக்குனராக மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்தில் அறியப்பட்டவர் அண்ணன் அவர்கள். அந்த ஊமை விழிகள் படத்திலே வந்த அந்த தோல்வி நிலையென நினைத்தால் என்ற பாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆன்மீக தேசிய கீதமாகவே அன்று புகழப்பட்டது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சினிமா ஸ்கோப்பிலே வெற்றி கொடி நாட்டிய ஊமை விழிகளின் படத்தின் திரைப்பட இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அண்ணன் அவர்களும் எங்களுடைய திரைப்பட கல்லூரியின் முன்னோடி என்ற வகையில் அவரை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு மதியழகன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் உறுப்பினராகவும் மிகப்பெரிய வெற்றி படங்களை தயாரித்தவருமான அண்ணன் மதியழகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அந்த வகையிலே எங்களுடைய திரைப்படத்தின் இந்த ஜின் திரைப்படத்தின் ஒரு மிகப்பெரிய அங்கமாக விளங்கக்கூடிய திரு பாவியா அவர்கள், இந்த படத்தின் கதாநாயகி திரு பாவியா அவர்கள், திரு பாலசரவணன் அவர்கள், திருமதி வினோதினி அவர்கள், அதற்கெல்லாம் மேலாக இந்த படத்தின் கதை நாயகன் அதாவது எப்படி சொல்வது, இந்த ஒரே படத்தில் இந்த டீசர் ட்ரெய்லர் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இந்த தமிழ் திரையுலகிலே நிலைநாட்டி இருக்கிறார். முகின் ராவ் என்ற பெயரை சொன்னாலே எல்லோரும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் திரையுலகில் இந்த வெற்றி படமாக 30ஆம் தேதி வெளியீடு இருக்கிறது. வெற்றி படமாக போகும் இந்த படத்தில் நடித்த கதையின் நாயகன் திரு முகின் ராவ் அவர்களையும் உங்களின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அந்த வகையிலே விவேக் மெர்வின் இந்த படத்தின் இசையமைப்பாளர்கள், பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆடியோ அதை இந்த விழாவில் பொது விழாவில் சொல்லாமா, இயக்குனர் கோச்சுக்கு தயாரிப்பாளர் இயக்குனர் TR பாலான்னு தெரியல. ஆனால் ஆடியோ ரைட்ஸே ஒரு பெரிய விலைக்கு போய் இன்றைக்கி இருக்கிற தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்தது இந்த படத்துடைய பாடல்கள். அந்த வகையிலே எங்களுக்கு எல்லாமாக இருக்கும் விவேக் மெர்வின் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்து திருமதி ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள், பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ரிட்டையர்டு IG அவர்கள், மிகப்பெரிய அளவு காவல்துறையிலே மிகப்பெரிய சாதனைகளை நடத்திய, சமூக நீதியை நிலைநாட்டிய ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக
ராஜேஸ்வரி வேந்தன் உங்களுக்கு எல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு தெரிந்திருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தெரிந்திருக்கும். மிகப்பெரிய போராளி தயாரிப்பாளர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே 3 முறை ஈசி மெம்பராக இருந்திருக்கிறார். 1 முறை தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறை நியமன குழுவில் துணைத் தலைவருக்கு நின்று மிகப்பெரிய வெற்றியை அருகில் தொட்டுவிட்டு வந்தவர். தற்பொழுது தமிழ் திரைப்பட மானிய குழுவில் உறுப்பினராக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் அறிந்த தயாரிப்பாளர் ராஜேஸ்வரி வேந்தன் அவர்கள் டிஆர் பாலாவின் தாயார் அவர்கள். நான் அவருடைய தந்தை. அந்த வகையிலே என்னுடைய மனைவி பிஆர்ஓ சார் டிஆர் பாலாவின் ப்ரொடியூசர் என்று சொல்கிறார். ஆக நாங்கள் 2 பேருமே டிஆர் பாலாவின் தயாரிப்பாளர்கள் தான். அந்த வகையிலே இப்பொழுது நான் சொல்கிறேன், இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். எல்லா வகையிலுமே டிஆர் பாலா அவர்கள் சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவில் தான் நான் இருப்பேன், என்ஜினியரிங் படிக்க போக மாட்டேன், டாக்டருக்கு படிக்க மாட்டேன், நல்லா படிப்பார், நல்ல மார்க் வாங்குவார். ஆனால் ஒரு துரதிர்ஷ்டம் என்னென்னா, அடையார் ஃபிலிம் டெக்னாலஜியில் சீட்டுக்கு அவருக்கு ட்ரை பண்ணப்போ என் பையனை அவருக்கு சீட்டே கொடுக்கல. என்ன, அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டம். அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அண்ணனுக்கு, செல்வமணி அண்ணனுக்கு, கேஆர் அண்ணனுக்கு, உதய அண்ணனுக்கு, அரவிந்தராஜ் அண்ணனுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா இப்போவே நான் வந்து ஜனவரி இதெல்லாம் சொல்லணுமான்னு தெரியல, மேடையில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை மட்டும் தவிர்த்துடுறேன். என்ன, அந்த வகையில் திரைப்படக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கலனாலும் மிகப்பெரிய போராட்டத்தை அவரே நடத்தி விஜய் சார் படம் 3 படம் ஒர்க் பண்ணார். விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்ச அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் அப்பப்போ கூப்பிட்டு பேசி அதனால் டைரக்டரே முரண்படுற அளவுக்கு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டரு. ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணுவார். அவருடைய ஒத்த தாமரை சாங்கு 6 கோடி வியூஸுக்கு மேலே, மிகப்பெரிய பெருமை. அந்த வகையில் இந்த படத்தை அவரே தயாரித்து அவரே இயக்கி வியாபாரமெல்லாம் முடித்து ரிலீஸுக்கும் தயாராகிட்டார். என் மனைவி டெய்லி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, நீங்களும் தான் சரத் சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க 5.5 கோடிக்கு, இன்னும் விற்கவும் இல்லை, ரிலீஸ் பண்ணவும் இல்லைன்னு. ஆனால் என் பையன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக படத்தை விற்று ரிலீஸுக்கும் கொண்டு வந்துட்டார். அந்த வகையில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மேடைக்கு வந்திருக்காரு. அவரையும் வருக வருக என்னை வரவேற்கிறேன். மிகச்சிறந்த சண்டை காட்சிகள் அமைச்சிருக்காரு. அதே மாதிரி இங்கே படத்தோட எடிட்டர் தீபக் வந்திருக்காரு. அவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஆர்ட் டைரக்டர் வந்திருக்காரு. வருக வருகன்னு வரவேற்கிறேன். மற்றும் இந்த படத்தோட நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரையுமே இதயபூர்வமாக வருக வருக என வரவேற்கிறேன். எங்கள் பிஆர்ஓ அண்ணன் நிகில் முருகன் அண்ணன் அந்த காலத்திலேருந்தே எல்லா வகையிலையும் எங்களுடைய படங்களை எல்லாம், எங்கள் படத்துக்கு வேறு பிஆர்ஓ இருந்தால் கூட, என் நண்பர் ஜான் இருந்தால் கூட எங்களை சப்போர்ட் பண்ணுறவர். என்னுடைய என்கவுண்டர் படத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த வகையில் இன்றைக்கி பத்திரிகையாளர்களையும் மீடியா நண்பர்களையும் பெருந்திரளாக இங்கே கூட்டு வந்திருக்காரு. எல்லாருமே எங்கள் பையனை வந்து சப்போர்ட் பண்ணணும், மீடியாவில் பத்திரிகைகளில் நல்லபடி எழுதணும். ஏன்னா அவர் வந்து ஒரு இளம் இயக்குனராக அறிமுகமாகிறாரு. முதல் படம் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய முயற்சிகளோட ஓயாத உழைப்போடு பண்ணியிருக்காரு. அவரை வாழ்த்து எல்லாருமே நல்லபடியாக இந்த இண்டஸ்ட்ரியில் வழிகாட்டணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.